வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இதோட நான் ரிவ்யூ பண்ண போறது தமிழ் வெப் சீரிஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷி. இந்த வெப் சீரிஸ் மார்ச் 29 ரிலீஸ் ஆச்சு. நவீன் சந்திரா, சுனைனா, ஸ்ரீகிரிஷ் தயால், கண்ணா ரவி, குமரவேல், மாலினி மற்றும் பலர் நடிச்சு இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நந்தினி. இந்த வெப் சீரிஸோட கதை, தேன்காடுன்ற மலை கிராமத்துக்கு டெல்லியில இருந்து போட்டோ எடுக்க வந்த ராபர்ட்ன்ற ஒரு போட்டோகிராஃபர் காட்டுக்குள்ள மர்மமான முறையில இறந்து கிடக்காரு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சென்னையில இருந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி தேன்காட்டுக்கு வராரு. அவருக்கு ஐஎன்ஆர் அண்ட் சித்ரான்ற 2 ஆபீசர்ஸும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் உதவியா இருக்கிறாங்க. அவங்களோட அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த கொலையை பண்ணது வனரக்ஷின்ற ஒரு காட்டு தேவதை தானு அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா அதை இன்ஸ்பெக்டர் ரிஷி நம்பல. அது மட்டும் இல்லாம அதே பேட்டர்ன்ல இன்னொரு சில கொலைகளும் நடக்குது. இப்போ அந்த கொலைகள்லாம் பண்ணது உண்மையிலே வனரக்ஷி தானா இல்ல வேற யாராவதா, அதை இன்ஸ்பெக்டர் ரிஷி எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அதுதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதை. இந்தியன் சினிமாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது குவான்டிட்டி வைஸ் வெப் சீரிசஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா குவாலிட்டி வைஸும் சரி, கண்டென்ட் வைஸும் சரி, வெப் சீரிசஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா லாங்குவேஜஸ்லயும். குறிப்பா தமிழ்ல நான் இது வரைக்கும் பார்த்த எந்த ஒரு வெப் சீரிஸுமே நல்லா இல்ல, வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் சொல்லிட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த வெப் சீரிசஸ் நல்லா இருக்கும்னு சொல்றதை விட தரமா இருக்கும்னே சொல்லலாம். அதுல இன்னொரு ஆட் ஆன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி. ஆக்சுவலா நான் இந்த கண்டென்ட்டோட ப்ரெசன்டேஷனை ஒரு பலாப்பழத்தை கூட கம்பேர் பண்ணுவேன். எப்படி ஒரு பலாப்பழம் உள்ள இனிப்பாவும் வெளியே பார்க்க கரடு முரடாவும் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த கண்டென்ட்டுக்குள்ள ஒரு தேவையான மெசேஜ் இருக்கு. அதுக்கு என்னதான் ஹாரர் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் பேக் எண்ட்ல அதுக்கான சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் ரீசன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கண்டென்ட்டா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ரியலிஸ்டிக் அண்ட் கன்வின்சிங் ரீசன்ஸ் இருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு இந்த கண்டென்ட் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப மெச்சூர்டாகவும் நாலேஜபிளாகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். முக்கியமா நம்ம இந்த கண்டென்ட் மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு வனரக்ஷின்ற அந்த காட்டு தேவதையை பத்தி, அந்த ட்ரைபல் பீப்புள்ஸை பத்தி, ஒரு சில சயின்டிபிக் டேர்ம்ஸை பத்தி, ஒரு சில கெமிக்கல்ஸை பத்தி, ஒரு சில இன்செக்ட்ஸை பத்தி, அந்த மூலிகை மருந்துகளை பத்தி, காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய போச்சிங்கை பத்தி, டிபார்ட்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் கரப்ஷன்ஸை பத்தின்னு இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இந்த கண்டென்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் கண்டென்ட்டா தான் ப்ரொஜெக்ட் பண்றோம், அதனால நம்ம சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கலாம்லாம் அவங்க நினைக்கல. நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் லாஜிக்கோட இருக்கணும்ன்றதுல ரொம்பவே மெனக்கெட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறதுக்காகவே அந்த ஹாரர் ட்ரீட்மெண்ட்டை ஜஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தாராளமா சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேவேஸ் இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 10 எபிசோடு. ஒரு எபிசோடு மினிமம் 40 நிமிஷம். ஓவரால் டியூரேஷன் கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் வரும். 7.5 மணி நேரம்ன்றது ரொம்ப லென்த் டியூரேஷன் தான். ஒரே ஸ்ட்ரெச்சா பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு எபிசோட் முடியும் போதும் இன்னொரு எபிசோட் பாத்திரலாம் இப்படி கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்போம். நிப்பாட்டவே மனசு வராது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே வேற வழி இல்லாம ஆஃப் மைண்டடோட வாண்டடா பிரேக் எடுத்தா தான் உண்டு. அந்த அளவுக்கு கண்டென்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே நேரத்துல ஒரு சில கேரக்டர்ஸோட சப்கண்டென்ட்ஸ் லேகா இருந்தாலும் கடைசியில அது எல்லாத்தையும் ரொம்ப யதார்த்தமா லிங்க் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதெல்லாம் யார் பண்றாங்கன்றத ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு சிலர் மேல நமக்கு டவுட் வரலாம். ஆனா அதுக்கான காரணத்தை கண்டிப்பா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பிரில்லியன்டான ரைட்டிங். நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா அந்த ஹாரர் சீக்வன்ஸ்லாம் டெரிஃபிக்கா இருக்கும். அதே நேரத்துல இந்த டெம்ப்ளேட்டட் ஷாட்ஸ் மூலமாலாம் நம்மளை பயமுறுத்தி இருக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த வனரட்சியை காட்டும் போது இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன், லைட்டிங், ஷாட்ஸ் எல்லாம் தரமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் இந்த வெப் சீரிஸ்ல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே கிட்டத்தட்ட மெயின் கேரக்டர்ஸ் தான். வேணும்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்ற கேட்டகரி வைஸ் மெயின் கேரக்டர்ஸை பிரிச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரியில வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையுமே டீடைல்டா வடிவமைச்சிருந்தாங்க. குறிப்பா இன்ஸ்பெக்டர் ரிஷி கேரக்டரோட அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் பார்க்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தாலும் பிரசன்ட்ல வரக்கூடிய அந்த ஹாலோசினேஷன் போர்ஷன்ஸ் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சத்யா, ஐஎன்ஆர், சித்ரா, கேத்தி, இர்ஃபான், மங்கைன்னு ஒரு சில கேரக்டர்ஸோட பேர் கொண்டு நம்ம ஞாபகத்துல இருக்கிற மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் தரமா வடிவமைச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் நவீன் சந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரிஷின்ற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சர்ட்டிலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதே மாதிரியே சுனைனா, கண்ணா ரவி, ஸ்ரீகிரிஷ் தயால், குமரவேல், மாலினின்னு இந்த வெப்சீரிஸ்ல நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே தரமா இருக்கும். மொத்தத்துல இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பிரில்லியன்ட் வெப் சீரிஸ் ஆஃப் த இயர்னு தாராளமா சொல்லலாம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு தரமான வெப் சீரிஸ். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வெப் சீரிஸ் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா போட விஷயம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.